ஒரு திரையிசை பாட்டு கேட்ட உடனே வயிற்று வலி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கும் இந்த 2 மணி நேரத்தில் அவங்களுக்கு கால் வலி கை வலி எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், ரொம்ப அருமையாக இருந்தது. பாராட்டுவதற்கு எங்களுக்கெல்லாம் தகுதி கிடையாது, உங்களை வாழ்த்தி ரசிக்கிறதுக்கு மாத்திரம் தகுதி உண்டு. நீங்கள் நீண்ட ஆயுளோட எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி. நம்முடைய ஐஸ்வர்யம் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் பிறந்திருக்கிற இந்த புது வருட நல் வாழ்த்துக்களை முதலில் என்னுடைய மனமாற அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கால சுழற்சியை ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற ஒரு அமைப்பு தான் புது வருட கொண்டாட்டம். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். விரும்புனா நீங்கள் கஷ்டப்படலாம், விரும்பலைன்னா கஷ்டப்படாமல் இருந்துக்கலாம் இல்லையா? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டேட்டரி, பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். உங்கள் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது நீங்களே எடுத்துக்கிட்டது தான். அதே ப்ராப்ளத்துக்கு சஃபர் பண்ணாமல் இருக்கிறவன் இல்லை. நாளைக்கு பரீட்சைன்னு ஒரு பையன் தலைகீழ கவுந்து குட்டிக்காரன்னு அடிப்பான், இன்னொருத்தன் இம்மி கூட கவலைப்படாமல் டிவி பார்ப்பான். ஏன்னா அவன் ஃபெயிலாக போகிறான், அதெல்லாம் அப்புறம். அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு வந்து ஆல் பாஸ் கூட போடலாம். ஒரு அம்மா அப்பா நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு சந்தோஷத்தில் ஒரு குழந்தை வாழற மாதிரி நமக்கு அம்மையப்பன் இருக்கிறான், இல்லை நமக்கு மகாவிஷ்ணு பெருமாள் தாயார் இருக்கிறாங்க, இல்லை நமக்கு ஒரு இயேசு இருக்கிறார், அல்லா இருக்கார், என்னமோ ஒன்று ஏதோ எனி நேம் இருந்துட்டு போகுது, அது நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கிற கவலை இல்லாமல் வாழுகிற முறைக்கு தான் பக்தி யோகம்னு பேர். ஒன்று பசிக்கு உணவு வேணும், இன்னொன்று பாசத்துக்கு ஒரு ஆள் வேணும். பசிக்கு ஒரு உணவு வேணும், பாசத்துக்கு ஒரு ஆள் வேணும். இது 2 தான் வாழ்க்கை. அதுக்கு மேலே வேற வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. டிகிரி, டிப்ளமா, சொத்து, சுகம் அதெல்லாம் சும்மா. பசிக்கு சோறு வேணும், பாசத்துக்கு ஆள் வேணும். மனம் உடம்பிற்குள் வந்த பிறகு உடம்பின் வலி தெரிகிறது. உங்கள் மனதை வெளியில் வைத்தால் உங்கள் நோவு உங்களுக்கு தெரியாது. உங்கள் மனதை உங்களுக்குள்ளேயே வைத்திருந்தால் வலியை தவிர எதுவும் தெரியாது. எனக்கு அங்கே வலிக்குது, இங்கே குத்துது, இங்கே கூட இதுன்னா நீ உடம்புலையே தான் கவனமாக இருக்க. கொஞ்சம் மற்ற விஷயத்துக்கு கவனத்துக்கு போ. ஏதோ உனக்கு மனசை வேற பக்கம் விடு, வலி தெரியாது. எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தால் வலி தெரியும். இவ்வளோதானே. மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம்.